Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Hi friends, welcome to our channel. Select the working directory in specified folder. இப்போ வந்து நியூ டெம்ப்ளேட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் வந்து எடுத்து விட்டுக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து எம்எம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ வந்து ஸ்கெட்ச் போங்க. ஸ்கெட்ச் பிளேனை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்கெட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுங்கள். இப்போ வந்து டைமென்ஷன் பண்ணுங்கள். ரேடியஸ் 62 mm. இப்போ வந்து ஸ்மால் சர்க்கிள்ஸை ட்ரா பண்ணுங்கள். எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து கொடுத்துக்கோங்க. ரேடியஸ் 15 mm, எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ 65, 150 mm. அடுத்தது வந்து ஒரு ஆர்க்கு வந்து ட்ரா பண்ணுங்கள். 3 பாயிண்ட் ஆர்க்கு. இப்போ டேஞ்சன்ட் கன்ஸ்டன்ட் போங்க. சர்க்கிளோட டேஞ்சன்ட் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். அகைன் வந்து டேஞ்சன்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ரேடியஸ் வந்து கொடுத்துக்கோங்க 180 mm. இப்போ வந்து மறுபடியும் வந்து 3 பாயிண்ட் ஆர்க்குக்கு போங்க. இப்போ வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து கொடுத்துக்கோங்க. டேஞ்சன்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ் வேல்யூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ரேடியஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ அன்வான்ட் எட்ஜஸ் வந்து டெலீட் செக்மெண்ட் மூலயமா டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதை கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக வந்து மாற்றிக்கோங்க. இப்போ வந்து டேட்டம் பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி கொடுத்துக்கோங்க டேட்டம் பாயிண்ட்டு. ஓகே. இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ அகைன் வந்து ஸ்கெட்சுக்கு போங்க. அகைன் வந்து ஸ்கெட்சுக்கு போங்க. டேட்டம் பிளேனை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுங்கள். இப்போ வந்து அதுக்கு டைமென்ஷன் கொடுத்துக்கோங்க 150 mm. இப்போ வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வந்து வேல்யூ வந்து கொடுத்துக்கோங்க. எக்ஸ் வந்து 10 mm, ஒய் வந்து 6 mm. இப்போ வந்து சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுங்கள். இப்போ வந்து ஆர்க்கு வந்து 3 பாயிண்ட் ஆர்க்கு வந்து ட்ரா பண்ணுங்கள். டேஞ்சன்ட் பண்ணிக்கோங்க சர்க்கிளோட டேஞ்சன்ட். இப்போ வந்து ரேடியஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அகைன் வந்து ஒரு சென்டர் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 3 பாயிண்ட் ஆர்க்கு வந்து பண்ணுங்கள். இப்போ வந்து டேஞ்சன்ட் பண்ணிக்கோங்க. டைமென்ஷன் கொடுங்க. எக்ஸ் வேல்யூ 60 mm. இப்போ வந்து ரேடியஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ பாயிண்ட் ஆன் என்டிட்டியை வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து 75 mm வந்து ரேடியஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ அன்வான்ட் இதை வந்து டெலீட் செக்மெண்ட் மூலயமா டெலீட் பண்ணிக்கோங்க. டேட்டம் பாயிண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டாப் அன்வான்ட் எட்ஜஸ் வந்து டெலீட் செக்மெண்ட் மூலயமா டெலீட் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றிக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். ஓகே. ஸ்டாண்டர்ட் ஓரியன்டேஷன் மாற்றிக்கோங்க. இப்போ வந்து பிளேனை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். பிளேன் போய்க்கோங்க. டாப் பிளேனை செலக்ட் பண்ணிட்டு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு பிளேன் க்ரியேட் ஆகிரும். அதே மாதிரி இன்னொருக்க பிளேன் போங்க. 2 பாயிண்ட்டு செலக்ட் பண்ணிட்டு ரைட் பிளேனை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு பிளேன் வந்து க்ரியேட் ஆகிரும். இப்போ வந்து ஸ்கெட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. அந்த டேட்டம் பாயிண்ட்டை வந்து ரெஃபரன்ஸாக கொடுத்துக்கோங்க. ஓகே. நார்மல் டு ஸ்கெட்ச் வியூ. இப்போ வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சர்க்கிளை வந்து 6ஆக வந்து டிவைட் பண்ணுங்கள். எதுக்கு அப்படி டிவைட் பண்ணுறோம் அப்படின்னாக்க, மிடில் செக்மெண்ட் வந்து 6 செக்மெண்ட்டாக வந்து டிவைட் ஆகிருக்கு. அதனால இந்த இதை வந்து சர்க்கிளை வந்து 6 செக்மெண்ட்டாக வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். அப்படின்னா தான் நமக்கு வந்து ஷூட் பிளேனில் வந்து நமக்கு வந்து அந்த பாத் வந்து கிடைக்கும். கரெக்டு கண்டினியூஸ் ஃப்ளோ வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து 6 செக்மெண்ட்டை வந்து டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணிக்குவோம் as per இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து ஸ்டாண்டர்ட் ஓரியன்டேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டாப் லைன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் பண்ணுங்கள். அதாவது இப்போ வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த செக்மெண்ட்டில் தான் 6 செக்மெண்ட் வந்து இருக்குது. அதனால தான் நம்ம வந்து சர்க்கிளை வந்து 6ஆக வந்து டிவைட் பண்ணுறோம். ஓகே. இப்போ வந்து ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து சென்டர் லைன் க்ரியேட் பண்ணிக்கோங்க ரெஃபரன்ஸுக்கு. இப்போ வந்து 3 பாயிண்ட் ஆர்க்கை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே. அகைன் ஒன் மோர் ஆர்க்கை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து கோயின்சிடென்ட் கொடுத்து சென்டரில் வந்து ரெஃபரன்ஸ் இதுக்கு வந்து மேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுங்கள். ரேடியஸ் விட்டுக்கோங்க. ஒரு லைன் வந்து டேஞ்செண்ட்டாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபில்லெட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஈக்குவல் கன்ஸ்டன்ஸ் மூலயமா ரேடியஸை வந்து ஈக்குவல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரேடியஸ் வந்து கொடுத்துக்கோங்க 10 mm. இப்போ வந்து டைமென்ஷன் வந்து ஓவரால் வந்து 60 mm கொடுத்துக்கோங்க. இப்போ டேஞ்செண்ட் கொடுத்துக்கோங்க 18 mm ரேடியஸு. ஓகே. இப்போ வந்து நியூ டேட்டம் பிளேனை செலக்ட் பண்ணி அதில் வந்து ஸ்கெட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து ரெஃபரன்ஸ் வந்து டேட்டம் பாயிண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுங்கள். அந்த லைன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றிக்கோங்க. இப்போ வந்து சர்க்கிள் வந்து பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கிளை வந்து ஒரு 6ஆக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து சென்டர் லைன் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். டேட்டம் சென்டர் லைன் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இதை 6ஆக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. $45 degree அண்டு அனதர் 45 degree வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ 6 செக்மெண்ட்டை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 தான் டிவைட் பண்ணிக்கோங்க. 6 டிவைட் பண்ணலை.
இப்போ என்ன ஆகுங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து எல்லா பிளேனும் வந்து ஆக்சிஸை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்விட் பிளேன்ட்டு போனீங்கன்னா ரெஃபரன்ஸ் வந்து கைடு பார்த்து வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ செக்ஷன்ஸ் போங்க. இப்போ வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸ்கெட்சு செக்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்செர்ட் கொடுத்துக்கோங்க. அகைன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து இன்செர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து 5 செக்மெண்ட் கொடுத்தோன்னா நீங்கள் வந்து அந்த கைட் பாத் வந்து எடுத்துக்கிடாது. ஸோ அகைன் வந்து நீங்கள் கம்பேக்கு வெளியே வந்துடுங்க ஸ்வீட் பிளான்ட்லேருந்து. இப்போ வந்து இந்த சர்க்கிளில் வந்து 6 செக்மெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணுங்கள் கரெக்டாக. இப்போ அகைன் வந்து நீங்கள் இந்த டிவைடு போங்க. டிவைடு போயிட்டு செக்மெண்ட் 1 2 3 4 5 6. ஓகே, இப்போ வந்து ஸ்டாண்டர்டு ஓரியன்டேஷன் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஸ்விஃப்ட் பிளேன்ட்டு போங்க. இப்போ வந்து செலக்ட் த கைட் பாத், அப்புறம் செக்ஷன்ஸ் வாங்க. இப்போ வந்து செலக்டட் த செக்ஷன்ஸு. இப்போ வந்து செக்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செலக்ட் த இன்செர்ட்டு, செகண்டு செக்ஷன்ஸ், தேர்ட் செக்ஷன்ஸ் இன்செர்ட்டு. இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிட்டு தேர்ட் இது. இப்போ வந்து வந்துச்சா, இப்போ வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான பாத் வந்து கிடச்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்து ரிவால்வ் போக போகிறோம். செலக்ட் இது ரைட் பிளேனு, ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ரெஃபரன்ஸு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட் வந்து இந்த ஆன் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் டிஸ்பிளே வந்து இப்போ அந்த பிளேனை வந்து அந்த பாயிண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ரெஃபரன்ஸை. இப்போ நார்மல் டு வியூ ஸ்கெட்சுக்கு வந்துட்டு இப்போ வந்து ஸ்கெட்ச் பண்ணுங்கள். முதல்ல வந்து லைன் ட்ரா பண்ணுங்கள். அதை கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றிக்கோங்க. இப்போ வந்து டேட்டம் சென்டர் லைன் வந்து பர்பெண்டிகுலராக வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆர்க்கு வந்து பண்ணிக்கோங்க. 3 பாயிண்ட் ஆர்க்கு இல்லை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லைன் வந்து ட்ரா பண்ணுங்கள். இப்போ வந்து ரிமைனிங் வந்து டெலி செக்மெண்ட் மூலயமா டெலீட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரிவால்வ் போங்க. ஸ்டாண்டர்டு ஓரியன்டேஷன் ரிவால்வ் போங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரைட் பிளேனை செலக்ட் பண்ணிட்டு ரிவால்வ் போங்க. இப்போ வந்து டேட்டம் சென்டர் லைன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லைன் ஸ்கெட்ச் வந்து ட்ரா பண்ணுங்கள். ரெஃபரன்ஸ் கொடுத்து லைன் ஸ்கெட்ச் வந்து ட்ரா பண்ணுங்கள். இப்போ வந்து சென்டர் டயமீட்டர் கொடுத்துக்கோங்க. ஹைட்டு இப்போ வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ யுவர் ரிவால்வ் இஸ் டன். உங்களுடைய கிரெயின் ஹுக்கு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு.
இப்போ வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்வீட் பிளேனில் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம், சாலிட்டாக வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஹோல்ட் பண்ணணும். அதுக்கு ஆக்சிஸ் வந்து கிரியேட் பண்ணுங்கள். பிளேனை ஆன் பண்ணிக்கோங்க. இதுக்கு பெர்பெண்டிகுலராக நோ அதுக்கு பெர்பெண்டிகுலராக இப்போ வந்து அதுக்கு வந்து எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வந்து டைமென்ஷனுக்கு வந்து பாயிண்ட் வந்து லொக்கேஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 131 mm 0 ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஆக்சிஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஹோல் கமாண்டு போங்க. டயமீட்டர் வந்து கொடுத்துக்கோங்க 6 mm த்ரூ அ ஹால். இப்போ வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வாங்க. பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கோஆக்சியல் வந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ஆக்சிஸை செலக்ட் பண்ணிங்கன்னா சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஆக்சிஸ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. எல்லாமே வந்து ஹைட் பண்ணிக்கோங்க, ஸ்கெட்சஸ் எல்லாமே. இப்போ வந்து காஸ்மெட்டிக் த்ரெட் வந்து பண்ணணும். காஸ்மெட்டிக் த்ரெட் போய்க்கோங்க. இப்போ வந்து மெட்ரிக் த்ரெட்ஸ் போயிட்டு சர்ஃபேஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த சர்ஃபேஸில் ஃபார்ம் பண்ணணும் அண்டு எந்த சர்ஃபேஸ்லேருந்து நம்ம டெப்த்து கொடுக்கணும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 75 mm கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து மெட்ரிக் த்ரெட்ஸ் வந்து சைஸ் வந்து கொடுத்துக்கோங்க. M52 M52 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து சேம்பர் போங்க. ஹெச்இ சேம்பர் 3 mm வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து செக்ஷன் மேனேஜர் வந்து போங்க. வியூ மேனேஜர் செக்ஷன்ஸ் போங்க. நியூ போங்க. பிளேனர் போங்க. என்று கொடுத்துட்டு ரைட் பிளேனை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ள கட் செக்ஷனில் வந்து இந்த மாதிரி தான் தெரியும். உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ சாலிட்டாக தான் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். கேன்சல் கொடுத்துருக்குங்க. ஓகே கொடுத்துருக்குங்க. ஸோ ஐசோமெட்ரிக் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வியூஸு ஜாமெட்ரி செலக்ட் பண்ணிட்டு வியூஸ் போங்க. அப்பீரியன்ஸு, மோர் அப்பீரியன்ஸு, கலர்ஸ் போங்க. கலர் வீல் போங்க. தேவையான கலரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.